என் அழகே என் முடிதான். அத போய் இப்படி எடுத்து விடுறீங்களேண்ணா! நான் என்னண்ணா பண்றது? முடி உதிர்ந்தா அதுக்காக இப்படியா சீரோ கட் பண்ணி விடுவீங்க? நான் வால்லையாவது கொஞ்சம் முடி மிச்சம் இருக்கட்டும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா விடுங்களேன். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஃபெமி. இவங்க வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். ஆக்சுவலி அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ரை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஐ மீன் ஜீரோ கட் தான். ஸோ நானும் சொன்னேன், பிரதர் நல்லா இருக்கு, எதுக்கு ஜீரோ கட் அப்படின்னா, இல்ல வீட்டு ஃபுல்லா ஃபர்ரா ஊதுருது, எங்க வீட்டுல வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அதனால வந்து எங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம ஜீரோ கட் பண்றோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்க்குறாங்க, வெளியில எங்கேயும் விடுறது கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஃபர் உதிர்றது உங்க டாக்ஸுக்கு இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாலோ இல்ல நீங்க சாப்பிட்றப்ப அந்த பக்கத்துல ஃபர் வந்து விழுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி டயத்துல நீங்க ஜீரோ கட் பண்றது நல்லது. உங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா ஜீரோ கட் பண்ணுங்க. இல்லாட்டினா ப்ராப்பரா கோம்பிங் பண்ணியே அந்த டெட் ஹேர்ஸை வந்து நம்மளால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஷெட்டிங் ஹேர்ஸ் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹேர் வளரும் போது ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஜீரோ கட் பண்றீங்களே, இதனால டாக்ஸுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா மெயினா கிடையாதுங்க. ஃபர் வந்து சீக்கிரம் வளர்ந்துரும், அதுதான் முக்கியமானது. என்ன இந்த ஒரு 10 நாள் வந்து நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போறீங்க, வாக்கிங் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, ஹெவி வெயில் இருக்கும்போது, உச்சி வெயில் இருக்கும்போது இல்ல இந்த மாதிரி டயத்துல வந்து கூட்டிட்டு போக கூடாது. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்னிங் ஏர்லி மார்னிங் கூட்டிட்டு போகலாம், இல்ல ஈவினிங் கூட்டிட்டு போகலாம், தாராளமா கூட்டிட்டு போகலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க பார்த்தா தெரியும், இவங்க வந்து குட் கேர்லா பிஹேவ் பண்ணாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளும் நீட்டா ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டாச்சு. ஷாம்பு போடும்போது கூட எந்த பிரச்சனையும் பண்ணல, குளிக்கும் போது கூட எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி குட் கேர்லா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டியாச்சு. கண்டிஷனர் நான் முக்கியமா போட்டு விட்டேன். என்னதான் எதுவும் பர்ற எடுத்தாலுமே வந்து கண்டிஷனர் போடும்போது அடுத்து ரீக்ரோ ஆகும்போது அந்த சாஃப்ட்னஸோட வரும். ஸோ அது ரொம்ப நல்லது. டெய்ல் என்னைக்குமே வந்து லைட்டா கொஞ்சம் விடுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, எல்லா டாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ரை அப்படி லைட்டா விடுறது, அப்புறம் ப்ளோ ட்ரையர்லாம் போட்டு அவங்க அழகா வீட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.